2ஆம் இடத்துல கேது, இதுல கேந்திரத்துல கேது. 8ஆம் இடத்துல அஷ்டம ராகுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். சரி, அஷ்டம ராகு. பாக்யஸ்தானத்துல சனி பகவான். 9ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல. 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா இது மிகப்பெரிய யோகமான கிரகத்தை, யோகமான விஷயத்த செய்யும். உங்களுக்கு ஜென்ம குரு வரும்போது நேரா குரு அங்க உட்காந்துருக்காரு, யாரும் நட்சத்திரம் நிக்கிறாரு, சனி பகவான் சாரத்துல நிக்கிறாரு. இதுல பூசத்துல போறாரு. நான் சொல்ல நட்சத்திர பாதம் பாக்குறது சனி போற சாரத்துல. சனி உங்களுக்கு 9ஆம் இடத்துல ஆல்ரெடி அது ஒரு நல்லது மட்டும் தான் அவர் செய்யணும். இப்படி தொழில்ஸ்தானாதிபதி யார் உங்களுக்கு? செவ்வாய் பகவான். அங்க குரு ஜென்ம குருவா வந்து சரியான ஒரு தொழில ஒரு பலமா கொடுக்க முடியல. படிப்பு, கல்வி, தொழில், வேலை, உத்தியோகம், நிறைய பேர் திருமண வாழ்க்கை, நிறைய பேர் காதல் திருமணம் பிரச்சனை இருந்தது. நீங்க நினைச்ச மாதிரி வேலை உத்தியத்துல ஒரு இடம் மாற்றம் நீங்க பண்ணுவீங்க. ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்க. இப்ப பண்ணி பாருங்க, மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். எப்படி இப்ப மூவ் பண்ணி பாருங்க, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஏன் உங்களை முயற்சி பண்ண போறேன் தெரியுமா? ஒரு சிறு தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதனுடைய சாரத்துல இறங்க போறாரு குரு. வெற்றி ஸ்தான அதிபதி சாரத்துல குரு போயிட்டாருன்னா வேலை உத்தியத்துல எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் வேலை கிடைச்சிடும். இது எழுதியே வச்சு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 90 நாள் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி வேணும் அதுக்கான பயிற்சி தான். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. இந்த 3 பயிற்சியும் சேர்ந்தாப்புல ஒரே வீடியோ. இனிமே எந்த கிரக பயிற்சியும் வராதுங்க. இப்ப இந்த 3 பயிற்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல எல்லா கிரகம் கெட்டு போனாலும் குரு பகவான் இருந்து பார்த்துட்டா கோடி நம்மே அள்ளி கொடுத்துருவாரு. உங்க ஜாதகம் எப்படி இருக்காரு, குரு இருப்பாருன்னு பாத்துங்க. அது தொழில்ல, மக்களுடைய தொடர்புல, வேலையில சனி பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம். அவரு உங்க ஜாதகம் எப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த ராகு கேது நம்ம தாத்தா பாட்டி முன்னோர் செஞ்ச கர்மாவை எப்படி இப்ப நிவர்த்தி பண்றது, அதுக்கான ஒரு பதிவா இந்த வீடியோ இருக்கும். நல்லா பாருங்க. இந்த 3 கிரகம் சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை 90 நாளுக்குள்ள கொடுக்க போகுது. அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசி தான் இந்த கடகராசி. எப்போதுமே பாருங்க, கடகராசிக்காரங்க ரொம்ப பாசமான குணம் இருக்கும். எப்படி ரொம்ப அன்பா பாசமா எல்லாருமே அனுசரிச்சு போகக்கூடிய குணம் கடகராசிட்ட சூப்பரா இருக்கும். தன்மையான குணம் இருக்கும், நல்ல ஒழுக்கமான குணம் இருக்குங்க கடகராசிக்காரங்க. நல்லா சிந்திப்பாங்க கடகராசிக்காரங்க. இவங்கள மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது. பயங்கரமா பிரம்மாண்டமான கற்பனையும் பாருங்க இந்த கடகத்துக்கிட்ட மட்டும் அதிகமா இருக்கும். இந்த ராசி கற்பனைக்கு உகந்த ராசிக்காராக. நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க அடிதடியை உங்ககிட்ட அதிகமா பார்க்க முடியாது. அன்பை மட்டும் தான் பார்க்கலாம். நீங்க பாசத்தை சொல்லி எந்த காரியம்னா சாதிச்சுக்கீங்க. எப்படி ஒரு பாசமான விஷயத்த சொல்லி பாருங்க, கடகராசிக்காரர் டக்குன்னு அதை செய்வாங்க. இது எப்போதுமே கடகத்தோட இயல்பான குணம். ஏன்னா குடும்பம் ஃபேமிலி, இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், வருமானம் எல்லாத்துலயும் சரி, அந்த லட்சியத்தை அடையணும். இது திறமையான குணம் இந்த கடகத்தில் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட கடக ராசி என்பவர்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சி 90 நாளுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம், இது பதிவே இப்படிதான். இப்ப நிறைய பேர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிருப்பீங்க. இந்த ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்குள்ள அந்த விஷயம் செய்யலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவங்களுக்காக இந்த பதிவு கண்டிப்பா அவங்களுக்கு இது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலா இருக்கும். வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், இந்த வீடியோ மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, உங்க ஜாதகத்துல இது அதிக நாட்கள் பயணிக்கும். வேற எந்த கிரகம் பயணிக்காது. குரு பகவான் வந்து 1 வருஷம், ராகு பகவான் 1.5 வருஷம், கேது பகவான் 1.5 வருஷம், சனி பகவான் 2 வருஷம். இதை மையமா வச்சு கரெக்டா அந்த ஒரு 90 நாளுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுத்துட்டோம். சனி வக்கர பயிற்சி கொடுத்தோம், குரு பயிற்சி கொடுத்தோம், சனி பயிற்சி கொடுத்தோம், ராகு, எல்லா பயிற்சியும் கொடுத்துட்டோம். இப்ப இந்த 3மே சேர்ந்த ஒரே காம்போ வீடியோ. இதான் சொல்லல, இந்த விஷயம் இந்த கிரகம் அதிக நாளுக்கு பயணிக்குது. இதை வச்சு கரெக்டா ஒரு துல்லியமா உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி படியை நோக்கி நீங்க போகலாம். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செய்து. உங்க நட்சத்திரத்துக்கும் இது ஒரு பலன் இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு பலன் நம்ம கொடுக்க போறோம். எப்படின்னா, குரு பகவான், சனி பகவான், ராகு, இது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு இன்னும் துல்லியமா இதுல போங்க, இதுல போக கரெக்டா நீங்க சொல்லலாம். ஒரு பலன் சொல்லுவாங்க, சாரம் பார்க்காத ஜோதன் சோரபவான் சொல்லுவாங்க. அந்த பலவழி இதுதான். அது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு கரெக்டா சொல்லலாம். இது நடக்கும், இது நடக்காது. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்கும். கடகராசி சொல்றீங்க, அதனால சொல்றேன். நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. வீடியோ மிஸ் பண்ணாதீங்க.
இப்ப பாருங்க, உங்களுக்கு ஜென்ம குரு எப்படி இந்த 3 கிரக பேர் சொன்ன பாத்தீங்களா, நீங்க ஜென்ம குருவா இருக்கீங்க. ராசியில குரு, இறைவன் உங்க தலைமையில இருக்காரு அர்த்தம். இப்படிதான் நீங்க சொல்லணும். இறைவன் நம்ம பக்கம் இருக்காரு, ஜென்ம குரு. 2ஆம் இடத்துல கேது, இதுல கேந்திரத்துல கேது. 8ஆம் இடத்துல அஷ்டம ராகுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் சரி, அஷ்டம ராகு. பாக்யஸ்தானத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல. 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் தான், இது மிகப்பெரிய யோகமான கிரகத்தை, யோகமான விஷயத்த செய்யும். நல்லா பாருங்க, குருவும் சனியும் நல்ல ஒரு ஸ்தானத்துல, கேதுவும் நல்லா இருக்கு. இப்ப இந்த 3 கிரகத்தை எடுத்துட்டேன், 3 கிரகமும் நல்லா ஒரு சூப்பரா நல்லா ஒரு வெற்றியா இருக்கு. ராகு மட்டும்தான் 8ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப நீங்க என்ன செய்யணும், யாருக்கு ராகு புத்தி வருது, யாருக்கு ராகு திசை வருது, இவங்கன்னா கொஞ்சம் ஜாதகத்தை செக் பண்ணணும். இதையும் தாண்டி சனி பகவான் யாருக்கெல்லாம் திசா புத்தி வருது, ஏன்னா சனி புத்தி கண்டிப்பா மேக்சிமம் சனி திசை வரும். உங்க ஜாதகத்துல சனி பகவான் என்ன ஸ்தானத்துல இருக்காரு, நான் சொன்னல இப்ப 9ஆம் இடத்துல சூப்பரா இருக்காரு உங்கள்கிட்ட சொல்றேன். ஆனா ஜாதகத்துல அது மாதிரி இருக்கிறாரா, எப்படி உங்க ஜாதகத்துல சனி பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறார், இதைதான் நீங்க மென்ஷன் பண்ண. உங்களுக்கு நான் சொன்னது புரிய நினைக்கிறேன். ஏன்னா கோச்சார கிரகம் இப்படி நல்லா இருக்குது, ஆனா விதியில பிறக்கும் போது நீங்க எப்படி பிறந்தீங்க, அதான் கர்மா. நான் சொல்லல, நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மால பிறந்திருக்கோம். அந்த நேரம் வரும்போது சொல்லுவாங்க, கரெக்டா இப்ப நடக்க போது, இந்த விஷயம் நடக்க போது, இதுல போ, இந்த பரிகாரத்தை பண்ணு, இந்த கோவிலுக்கு போய் இதை போனா சரி பண்ணா, இந்த விஷயத்த செய்யுங்க செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் பரிகாரத்தை பண்றது. பெருசா உள்ள பாதிப்பு எதுல குறைக்க முடியும், பரிகாரத்தை குறைக்க முடியும். இப்ப எந்த பரிகாரம் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நடக்கும். நான் சொல்றேன் ஓப்பனா சொல்றேன், கடகராசி எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி, எதுக்காண்டி பண்ணாலும் சரி, நடக்கும் நடக்கும் நடக்கும். ஏன்னா குரு அங்க சூப்பரா உட்காந்துருக்காரு. நிறைய பேருக்குங்க நான் சொல்ல, அந்த கிரகம் இப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்க, 8ல சனி இருந்தாரு, விரயத்துல குரு இருந்தாரு, நல்ல வேலை இல்லைங்க, நல்ல வேலை இல்ல. இன்னும் எத்தனை பேர் வேலை இல்லாம தடுமாறுறாங்க தெரியுமா? மேக்சிமம் 2-3 மாசமா பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி பேக்ல உங்களுக்கு சொல்றேன், 3 மாசமா வேலை இல்லை. அதிகாரி பிரச்சனை, வேலை பிரச்சனை, கடன் பிரச்சனை, இல்ல வேலை பார்க்குற ஆளுகள்கிட்ட பிரச்சனை. நீங்க கேளுங்க, வேலை பார்க்கற பிரச்சனை கேட்டு பாருங்க, சொல்லுவாரு ஆமா இருக்கும் பாரு. எதிரி தந்துருக்காங்க கேட்டு பாருங்க, ஆமா சொல்லுவாரு. உங்க பூர்வீக சொத்துல வழக்கு இருக்காங்க கேட்டு பாருங்க, இப்ப சொல்லுவாரு ஆமான்னு சொல்லுவாரு. தாத்தா சொத்து, அப்பா சொத்து, ஒரு இடத்த வைக்க முடியல, பூமி வைக்க முடியல, படிப்புகள் மந்தமா இருக்கு, சோம்பேறியா இருக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை சரியா இல்ல, தொழில் எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டும் காட்ட மாட்டுது, எல்லாமே முடிஞ்சிச்சு நல்லா இருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க, தொழில எந்த ஒரு மாற்றமும் இல்லைம்பாங்க. தொழில் ஸ்தானாதிபதி யாருங்க? குருதான். அப்படி தொழில் ஸ்தானாதிபதி யாரு உங்களுக்கு? செவ்வாய் பகவான். ஐயா குரு ஜென்ம குருவா வந்து சரியான ஒரு தொழில ஒரு பலமா கொடுக்க முடியல. படிப்பு, கல்வி, தொழில், வேலை, உத்தியோகம், நிறைய பேர் திருமண வாழ்க்கை, நிறைய பேர் காதல் திருமணம் பிரச்சனை இருந்திருக்கும். திருமணம் தான் பொண்ணு மாப்பிள்ள பிக்ஸ் பண்ணி போவாங்க, இங்க பிரச்சனை. கண்டிப்பா திருமணத்துல 2 வருஷமா திருமணத்துல பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை. திருமணம் நடக்காம நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க, அவங்களுக்காக இந்த பதிவு. அதே மாதிரி பாருங்க, படிக்கக்கூடிய மாணவனுக்காக உங்களுக்கும் இது நல்ல மிக ஒரு பதிவு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை ஏன் நான் சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம், அதாவது ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுக்கறது அம்மன் ரொட்டியில கடகராசிக்காக தான். இந்த கடகம் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாமே டோட்டல் சொல்றேன், உங்க வாழ்க்கைக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இந்த 3 கிரக பேச்சு இந்த 3 மாசத்துக்குள்ள 90 நாளுக்குள்ள கொடுத்தே தீரும், மாற்று கருத்தே கிடையாது. நான் ஏன் உங்களுக்கு 3 மாசம் டைம் போட்டு சொல்றேன் தெரியுமா? அந்த 3 மாசத்துல கரெக்டா மூவ் பண்ணி அடிச்சு பாருங்க, நெத்தி ஏறி அடிக்கலாம். எப்படிப்பட்ட கர்மாவையும் க்ளோஸ் பண்ணிவிடலாம். சூப்பரா இருக்கும் டைமிங். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம குரு வரும்போது நேரா குரு அங்க உட்காந்துருக்காங்க, யாரும் நட்சத்திரம் நிக்கிறாரு, சனி பகவான் சாரத்துல நிக்கிறார். இதுல பூசத்துல போறாரு. நான் சொல்ல நட்சத்திர பாதம் பாக்குறது சனி பகவான் சாரத்துல. சனி உங்களுக்கு 9ஆம் இடத்துல ஆல்ரெடி, அது ஒரு நல்லது மட்டும்தான் அவர் செய்யணும். ஆனா ஜாதக சனி அங்க சரியில்லைன்னா நல்லது செய்ய மாட்டார். சனி சாரத்துல வந்தா வேலை கிடைக்கணுங்க, வேலை கிடைச்சாகணும். ஏன்னா இப்ப சனி வக்ரமா இருக்காரு, கண்டிப்பா வக்ரமாகும் போது கண்டிப்பா வேலையை கொண்டாடுவாரு. நீங்க நினைச்ச மாதிரி வேலை உத்தியத்துல ஒரு இடம் மாற்றம் நீங்க பண்ணுவீங்க, ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்க. இப்ப பண்ணி பாருங்க, மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். எப்படி இப்ப மூவ் பண்ணி பாருங்க, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஏன் உங்களை முயற்சி பண்ண போறேன் தெரியுமா? ஒரு சிறு தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதனுடைய சாரத்துல இறங்க போறாரு குரு. வெற்றி ஸ்தான அதிபதி சாரத்துல குரு போயிட்டாருன்னா வேலை உத்தியத்துல எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் வேலை கிடைச்சிடும். இது எழுதியே வச்சுக்கோங்க. அப்ப ஆகஸ்ட் மாசம் வரும் பண்ணலாமே. வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் சொல்றீங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், நல்ல வேலை வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறிட்டீங்களா, இப்ப மாற போறீங்களா? அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை சரியாகும். எந்த ஒரு கேஸ் வழக்கு இருந்தாலும் சரி, அந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க.
பம்பு வழக்கு பிரச்சனைக்குள்ள அதிபதியான சனி பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல ரேவதி நட்சத்திரத்துல போறதுனால அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறனால உங்க சொத்துலயோ வழக்குலையோ கடன்லையோ மனைவி கடன் மனைவி ஒற்றுமையில ஏதோ உங்க மேல வழக்கு இருந்தால் அந்த வழக்கை எடுத்து ஜூலை மாசம் 23ஆம் தேதி நடத்தினால் அந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வழக்குக்கு புதன் தான். வழக்குல தீர்ப்பு எழுத்துதான் புதன் தானே வருவாரு. அவர் நட்சத்திரத்துல சனி பகவான் போறாரு. அப்ப அந்த வழக்குல உங்களை ஜெயிக்க வைப்பாரு. அவர் எங்க இருக்காரு? 9ஆம் இடத்துல திரிகோணத்துல இருக்காரு. இதை நான் சொல்றேன். ஆனா உங்க ஜாதக சனி நல்லா இருக்காரா? நீங்க பார்த்து அதனாலதான் உங்களை ஜாதகத்தை பாருங்க நான் சொல்றேன். ஏன்னா இப்போ நல்ல ஒரு முடிவை கொடுத்துருவாரு. திருமணத்தை சூப்பரா அமைய வச்சு விடுவாரு. காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா அவர் கொடுக்கணும். இதுதான் அவருடைய வேலை. ஜாதகம் சரியில்லைன்னா இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். சில பேர் பாருங்க பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, அங்க கர்மா இருக்கும் பாருங்க. பிறந்ததுல இருந்து எந்த வாழ்க்கையும் வெற்றி இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்க கண்டி சொல்றேன். கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து அதுக்கான பரிகாரத்தை இப்ப குரு உச்சத்துல இருக்கு பண்ணி பாருங்க. வெற்றியை மட்டும் பாருங்க, சூப்பரா இருக்கும். வெற்றி பதவி வைக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. புதுசா தொழில் பண்றவங்க ஜாதக பதவி தசாபதி தொழில் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை எழுதுனா எழுதிருங்க. அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே கடகராசிக்கு செம்மையா இருக்கும். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், நீங்க அரசாங்க வேலை வாங்குவீங்க. சனி பகவான் புத்திகரகன் அறிவிக்கார சாரத்தை போறதுனால அந்த குரு பகவானும் புதனுடைய சாரத்தை போறதுனால எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் நீங்க ரிசல்ட் உங்க பக்கம் சாதகமா இருக்கும். ஜூலை 23க்கு அப்புறம் இன்னும் சொல்றேன், புதன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டா இன்னும் டாப்ல கொண்டு வச்சிருவார். என்ன கொஞ்சம் தூரத்தை வேலை கிடைக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அரசாங்க வேலை தூரத்துல. அதே மாதிரி தலைமை பொறுப்புக்கு வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும். தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு செம்மையா இருக்கும் பாருங்க. நீங்க என்ன பொறுத்தவரை ஒரு இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனை குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. நீங்க ஜாதகத்தை பார்த்து இன்னும் அக்யூரேட்டா பரிகாரம் பண்ணா சூப்பரா வருமானம் குறைய இருக்காது. ஏன்னா கேது சுயசாரம் வாங்கிட்டாரு. நான் சொல்லிட்டேன், கேந்திர யோகத்துல கேது. அப்ப கேது வந்துட்டாவே இடம் வாங்க வைப்பாரு, பூமி வாங்க, ஏதோ ஒரு பொருளோ இடமோ வாங்க வைப்பாரு. ஆனா ராகு மட்டும் கொஞ்சம் பலவீனமா இருக்காரு. ஜாதக தசாபதி பார்த்து மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். கேது தசை, ராகு தசை, சனி தசை, குரு தசை, இதுல எத்தனை பேர் இருக்கீங்க? அவங்க எல்லாருமே ஜாதக எடுத்து தசாபதி எடுத்து பாத்துங்க, சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு மாற்றத்தை நீங்க மாத்தி அமைச்சு நல்ல ஒரு வெற்றியை உங்களால பார்க்க முடியுங்க. அந்த வாய்ப்பு நிறைய இருக்கு. அரசியல் சூப்பரா இருக்கும். மெயினா ஆசிரியர்களை பார்க்கறவங்க கடகராசியில் இருப்பாங்க. நகை கடை வச்சிருப்பாங்க. நிறைய பொருள் வியாபாரங்கள் நிறைய கடகராசிகரை பண்ணுவாங்க. இப்படி ஒரு பொருளை வியாபாரம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க இருக்கும். கற்பனையான வேலை, கலை சம்பந்தோட வேலை, மருத்துவ ஃபீல்டு, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, இந்த துறை எல்லாமே நல்லா இருக்க போகுது. நான் சொல்ற அந்த 3 கிரக பயிற்சி உங்க வாழ்க்கைக்கு சொல்லல வெற்றியான பயிற்சியாக கண்டிப்பா அமையும். பாத்துங்க. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிருவோமா? அதுக்கு முன்னாடி சொல்றேன், நிறைய பேர் ஜாதகத்துல நிறைய விஷயம் தோஷமா இருக்கு பாத்தீங்களா? தோஷம், எந்த வாழ்க்கையும் ஒரு வெற்றி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க பாத்தீங்களா? உங்க ஜாதகம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் ஜாதகத்தை தவறா இருந்தால் எல்லாமே எந்த காரியமும் சரியா இருக்கு. அதனால நிறைய பேர் ஜாதகத்தை திருப்பி எழுதிக்குங்க. இந்த குரு உச்சமா இருக்காரு. நீங்க ஜாதகம் எழுதுனா நம்மளுடைய நம்பர் கீழே உள்ள வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம எழுதி கைப்பட நான் எழுதுவேன். ஒரு தலையெழுத்தை கைப்பட தான் எழுதணும். கைப்பட எழுதி அட்ரஸ் போல பிடிஎஃப்ல ஃபில் கொடுப்போம் நம்ம கண்டிப்பா. ஏன்னா நிறைய ஜாதகம் எழுத கொடுக்குறது இந்த கடகராசி. இந்த குரு எப்ப வந்தாரோ நிறைய பேர் கடகராசிக்காரங்க எழுத கொடுத்துட்டே இருக்கீங்க. ஏன்னா வாக்கிய முறைப்படிதான் அந்த காலத்துல எழுதுது. இப்ப திருக்கடிதான் உங்க ஊருக்கு சூரிய வச்சு கரெக்டா எழுதி வாங்கிங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம். நிறைய பேர் ஜாதகம் எழுதாதவங்க எழுதிக்குங்க. நல்ல ஒரு அனுகூலம். இப்ப ஏன்னா குரு உச்சத்துல இருக்காரு. இப்ப ஓமா நட்சத்திர பலத்துக்குள்ள முதல் நட்சத்திரம் என்ன வரும்? புனர்பூச நட்சத்திரம். பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம். செம்ம கேரக்டருங்க. நீங்க ரொம்ப பிடிக்கும் புனர்பூசத்தை பண்ணோம். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ரொம்ப வாழ்க்கையில எவ்வளவு விஷயத்த தாங்குறது தெரியுமா? புனர்பூசத்தை பார்த்தவங்க ஆல்ரெடி 12 குரு, அடுத்து குரு வைக்கிறோம். ரொம்ப கஷ்டம். வருமானம், பொருளாதாரம், அப்பா அம்மா தந்தை தாய், இன்கம், சேமிப்பு, கடன், பகை, எதிரி எல்லாமே தடுமாறுறது. அப்ப நான் விட்டுட்டு ஓடிடலாமான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் புனர்பூசம் பண்ணவங்க. இப்படி புனர்பூசத்துல நம்ம விட்டுட்டு ஓடிடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு வந்திருப்பாங்க. புனர்பூச நட்சத்திரம். மருத்துவ செலவு, விரை செலவு நிறைய நடந்திருக்கும். வேலையே இப்ப 2-3 மாசம் வேலை போயிருக்கும். நல்ல வேலை கிடைக்காது. நிறைய பேர் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் ஏன் சொல்றது தெரியுமா? நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது புனர்பூச நட்சத்திரம். ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே வந்துச்சு. இப்ப சொல்ற உங்க தலையெழுத்து மாறுது. பணம், வருமானம், லாபம், வேலை, தொழில், வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி
மேல் படிப்பு, பட்ட படிப்பு, வெளிநாட்டு படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். நகர வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, இந்த பொருள் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்துக்கும் சரி, இந்த புனர்பூச நட்சத்திரம் இனிமே எந்த கெட்டதும் நடக்காதுங்க. உங்க நட்சத்திர அதிபதி ஒரு பயணம் மூலமாக காசு பணத்தை கொடுக்க பார்ப்பாரு. எப்ப? ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம். ஆகஸ்ட் மாசம்ல எந்த ஒரு வழக்கம் தான் நீங்க நடத்தி பாருங்க, உங்க பக்கம் கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. செம்ம மாற்றம். இன்னும் ஜூலை 23 அப்புறம் நிறைய ஒரு மாற்றம் உங்களுக்கு தான் தெரியும். அடுத்து பூச நட்சத்திரம். நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்குங்க. நல்லா 24 உழைக்க சொன்னா உழைக்க ரெடிங்க. உழைப்பாளிகள் யாரும் இந்த பூசத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பூசத்துல பிறந்தவங்க நிறைய தடுமாற்றம் வாழ்க்கையில, நிறைய எந்த ஒரு காரியமே சரியா இல்லைன்னு சொல்லி குழப்பத்துல இருப்பாங்க பூசத்துல பிறந்தவங்க. இனிமே குழப்பமே வேணாம். கடன் இருக்கு, பகை இருக்கு, திருமணம் ஆகல, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கு, படிப்புகளை சரியாம, ரொம்ப கஷ்டத்துக்கு ரொம்ப உள்ளானது பூசத்துல பிறந்தவங்க தான். வெளியே ஒரு தடுமாறத்துக்கு போயிட்டாங்க. மெயினா இந்த 2-3 மாசம் ரொம்ப கஷ்டம், அதிக கஷ்டப்படுறாங்க. இனிமே இந்த கஷ்டப்பட சொல்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருது. நீங்க கவலைப்படாதீங்க. குரு சனி போன பார்க்க, சனி புதனுடைய சாஸ்திரத்தால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனா நல்ல அனுகூலம் இருக்கும். பாத்துக்கு கொஞ்சம் முடிவு எடுக்க முடியல, கரெக்டா முடிவு எடுக்க முடியல உங்களால. ஏன் சொல்றேன்னா, அதிக ஜாதகம் கொடுத்தது பூசத்துல பிறந்தவங்க. பூசணத்துல பிறந்தவங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இப்ப டோட்டலா எல்லாமே மாறுது பாருங்க. நல்ல வேலை, நல்ல வருமானம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, தொழில ஒரு அனுகூலம், எல்லாமே சூப்பரா இருக்கு. அடிங்க நெத்தி அடி. அவங்க கர்மத்தை இப்ப அடிச்சு தும்சம் பண்ணுங்க. பரிகாரம் பண்ண சித்தியா, வேலையா, வருமானமா, இன்கமா, வெளிநாடா, வெளியூரா, படிப்பு, கல்வியா, உத்தியோகத்துல உயர் பதவி, எல்லாமே சூப்பரா இருக்கு. பாத்து அடுத்த ஆயிலி நட்சத்திரம். அறிவான நட்சத்திரங்க. இவங்களை மாதிரி யாரும் அதிகமா யோசிக்க முடியாது. இதுவே மனசுக்குள்ளே கற்பனை கோட்டை கட்டி வாழக்கூடிய ஒரே நட்சத்திரம் ஆயிலியம் மட்டும்தாங்க. நீங்க ஒரு வேலை கொடுத்தா அது முன்னாடி நைட்ல தூங்க மாட்டாரு. இது இப்படிதான் யோசிச்சு வச்சுப்பாரு. இப்படிதான் செய்யணும், இது இப்படிதான் பண்ணணும், இது இப்படி பேசணும், இப்படி போனா நல்லா இருக்குமா, அப்படி போனோம். பயங்கர சிந்தனை தான் இவங்களுடைய சிந்தனை. எங்க வாழ்க்கையில இப்ப வாழ வைக்கும். கவலைப்படாதையே. கொஞ்சம் இப்ப எல்லாமே சுலோவா இருக்குது. வருமானம், பொருளாதாரம், வேலை, இன்கம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஒரு மன உளைச்சல், ரொம்ப மருத்துவ செலவு, வரைய செலவு, நரம்பு, தோல், ஸ்கின்னு, உடல் ரீதிய தாக்கங்கள், இது மாதிரி தடுமாற்றத்தை பாக்குறது யாருன்னா ஆயிலியம் நட்சத்திரம் தான். நிறைய தடுமாற்றம், படிப்பா, கல்வியா, வேலையா, தொழிலா, உத்தியோகமா, நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா ஆயிலிய நட்சத்திரம் தான். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ஆயிலிய நட்சத்திரம் தான். உங்களுடைய கஷ்டம் இப்ப குறையும். இந்த 3 மாசத்துல பாருங்க, நல்ல வேலை, ஒரு உயர்ந்த பொறுப்பு, நல்ல ஒரு பொசிஷன்ல நிற்பீங்க. ஐடி ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாம் நல்லா இருக்கும். அறிவை தூண்டக்கூடிய எல்லா வேலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸா கொண்டு போவார். கல்வி நிறுவனம் நடத்துறவங்க, அடுத்து இந்த வக்கீல் துறை, எழுத்து கடிதத்துறை, செல்போன் கடை வச்சிருக்கவங்க, அறிவு சம்பவம் எந்தெந்த துறை இருக்கோ அவங்க எல்லாம் ஒரு பெரிய லெவலுக்கு வருவீங்க. இந்த 3 மாசக்காலம் நல்ல ஒரு அமைப்புல கிரகிப்பு பக்கவா இருக்கு. இந்த 3 கிரக பயிற்சி நல்ல யோகத்துல இருக்கு. பார்த்து எந்த காரியத்தையும் வெற்றியை கொடுத்தே தீரும்.